ஓகேவா? அதுக்கு என்ன அர்த்தம்? இப்ப நான் 4 ஏக்கர் வச்சிருக்கிறேன். நீங்க 6 ஏக்கர் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப எனக்கு நான் ரூ. 1,00,000 கடன் வாங்கியிருந்தா, எனக்கு ரூ. 1,00,000வும் தள்ளுபடி ஆகணும். நீங்க ரூ. 1,00,000 கடன் வாங்கியிருந்தா, உங்களுக்கு ரூ. 50,000 தள்ளுபடி ஆகணும். ஆனா, இங்க தான் இருக்கு ஒரு செக்கு. நீங்க ரூ. 50,000 தான் கடன் வாங்கியிருக்கணுமா? அப்பதான் இதெல்லாம் அப்ளிகபிளாம். சோ, இப்ப நான் ரூ. 50,000 வாங்கலையா? நான் ரூ. 50,000க்கு மேல வாங்கியிருக்கேனா? ரூ. 1,00,000 வாங்கினனால எனக்கு ரூ. 10,000 தான் வேவர். உங்களுக்கு ரூ. 5,000 தான் வேவர். ஓகேவா? 50,000 அதுக்கு கீழேயோ வாங்கினவங்களுக்கு மட்டும்தான் ஃபுல்லான வேவர். ஓகேவா? இத கூட விடுங்க. இதெல்லாம் விட இன்னொரு கேவலமான பாயிண்ட் இருக்கு. அது என்ன தெரியுமா? பீரியட் இருக்கு. எப்பத்துல இருந்து எப்ப வரைக்கும்னு. லாஸ்ட் இயர் மேல இருந்து இந்த வருஷம் பிப்ரவரி வரைக்கும் வாங்கினவங்களுக்கு மட்டும்தான் இந்த இதுவே. அதுக்கு முன்னாடி வாங்கின ஃபார்மர்ஸ்க்குலாம் எந்த தள்ளுபடியும் கிடையாது. ஓகேவா? இந்த வீடியோ நீங்க மக்கள் கிட்ட பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்து அதெல்லாம் நிறைவேற்றாம மக்களை ஏமாத்துறீங்கன்னு, இதை நம்பிதான் உங்களுக்கு டெல்டா ரீஜன்ல இருக்க மக்கள் எல்லாரோட ஓட்டும் வந்துச்சு, அவங்க எல்லாரையுமே நீங்க இன்னைக்கு ஏமாத்திருக்கீங்கன்னு சொல்றதுக்காக இந்த வீடியோ கிடையாது. இந்த வீடியோ எதுக்குன்னா, அவங்களோட கோரிக்கை மறுபரிசீலனை பண்ணுங்க, எங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி பண்ணி கொடுங்கன்னு கேக்குறாங்க. முடிஞ்சா கொஞ்சம் அதை பண்ணி கொடுங்க.